இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று வெளியான ஒரு பரபரப்பான ஆடியோ. அந்த ஆடியோவில் பேசிய இன்றைக்கு விஜய் கட்சியின் தேர்தல் ஆலோசகராக இருக்கின்ற ஜான் ஆபிரகாம் என்ற ஒரு எடுபட்ட பயல், ஒரு கேப்மாரி பயல், ஒரு அயோக்கிய பயல், ஒரு மொள்ளமாரி பயல். அவன் பேசிய அந்த ஆடியோவில் இன்று வரை அன்புமணி அவர்கள் கூட பேச தயங்குகின்ற அல்லது சொல்ல தயங்குகின்ற அளவிற்கு ஒரு மோசமான செய்கையில் ஈடுபட்டிருக்கிறான் ஜான் ஆபிரகாம். அவன் என்ன சொல்லி இருக்கிறான் என்று பார்த்தால், அவன் பேசியதை கேட்டதற்கு பிறகாவது அன்புமணிக்கு கோபம் வந்து அந்த ஜான் ஆபிரகாம் என்கின்ற அந்த அயோக்கிய பயலை நாக்கை பிடுங்குகின்ற அளவிற்கு கேள்வி கேட்பாரா என்ற ஏக்கம்தான் என்னை போன்றவர்களுக்கு மிஞ்சுகிறது. அந்த ஜான் ஆபிரகாம் பேசியது என்னவென்று கேட்டால், 2016 ஆண்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று 2016 ஆண்டு தேர்தலில் அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளராக கட்டமைத்த பொழுது டாக்டர் ராமதாஸ் அவர்களை ஓரங்கட்டி விட்டேன், அன்புமணி அவர்களைத்தான் நான் முன்னிலைப்படுத்தினேன் என்று மருத்துவர் ஐயாவை பற்றி மற்றவர்கள் சொல்ல தயங்குகின்ற வார்த்தையை, மற்றவர்கள் இதுவரை சொல்லாத வார்த்தையை தொலைபேசியிலே பேசுகின்றோம் என்ற தைரியத்தில் மிகவும் மோசமாக பேசியிருக்கிறான். இந்த ஜான் ஆபிரகாம் போன்றவர்களுக்கு என்ன வேலை என்று கேட்டால், எந்த ஒரு கட்சிக்காவது தேர்தல் ஆலோசனை கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த கட்சி தலைவர்களை மொட்டையடித்து அதன் மூலம் இவர்கள் கும்மியடித்து பொருளை சேர்த்து பொன்னை சேர்த்து இவர்கள் சுகபோகமாக வாழ வேண்டியது. இதுதான் அவர்களுடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் அனைத்தும். உதாரணத்திற்கு 2021 ஆண்டு திமுகவின் தேர்தல் ஆலோசகராக, அரசியல் ஆலோசகராக பணியாற்றிய பீகார் பிராமணர் பிரசாந்த் கிஷோர் திமுகவிற்கு அரசியல் ஆலோசனை கொடுப்பதற்கு முன்பு மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜிக்கு அரசியல் ஆலோசனை கொடுத்தார். அதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் ஆலோசகராக இருந்தார். இப்பொழுது வேறு ஏதோ ஒரு கட்சிக்கு அரசியல் ஆலோசகராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் பணம் மட்டும்தான் பிரதானம். எந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும், அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி, அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எந்த வெங்காயமும் அவர்களுக்கு தேவையில்லை. அவர்களுக்கு தேவை பணம். அதற்காக யாரை வேண்டுமானாலும் உத்தமர் என்று நாடகம் ஆடுவார்கள், யாரை வேண்டுமானாலும் அயோக்கியர்கள் என்று அரங்கேற்றம் செய்வார்கள். இதுதான் இந்த பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆபிரகாம் போன்ற அரசியல் ஆலோசகர் என்று சொல்லக்கூடிய இந்த அரசியல் புரோக்கர்களுடைய அடிப்படை சித்தாந்தம், அடிப்படை வேலை. இன்றைக்கு நடிகர் விஜய் கட்சியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதுவும் கரூரிலே 41 பேரை பரலோகத்திற்கு விஜய் கட்சி நடத்திய கூட்டத்தில் அனுப்பியதற்கு பிறகு இன்றைக்கு ஜான் ஆபிரகாம் தப்பித்துக் கொள்வதற்காக அவருடைய பேச்சை கேட்கவில்லை. யார்? இந்த ஜான் ஆபிரகாம் பேச்சை கேட்காமல், விஜய் சொல்வதையும் கேட்காமல், விஜய் கட்சியினுடைய புஸ்லி ஆனந்த் தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறார் என்று பேசுகின்ற பொழுதுதான் நான் டாக்டர் ராமதாஸ் அவர்களையே ஓரங்கட்டி விட்டேன், அன்புமணியைத்தான் முதன்மைப்படுத்தினேன், அன்புமணியைத்தான் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்தேன், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று அறிவித்தேன் என்று வாய்க்கு வந்தபடி மருத்துவர் ஐயாவை அவதூறாக தரக்குறைவாக பேசியிருக்கிறான். இப்பொழுதாவது அன்புமணியின் பின்னால் இருப்பவர்கள் அன்புமணிக்கு அவர்கள் முட்டு கொடுக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அன்புமணியை உயர்த்தி பிடித்து மருத்துவர் ஐயாவுக்கு எதிராக பேசிக் கொண்டிருப்பவர்கள், மற்ற கட்சிகள் மருத்துவர் ஐயாவுக்கு எதிராக வைக்க தயங்குகின்ற, பயப்படுகின்ற விமர்சனத்தை கூட இன்றைக்கு தயக்கம் இல்லாமல் வேண்டுமென்றே திட்டமிட்டு சமூக வலைதளங்களிலே பரப்பி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இன்றைக்கு இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத, இன்னும் சொல்ல போனால் அன்புமணி அவர்களை கார்பரேட் அரசியல்வாதி என்று ஒரு விளக்கத்தை கொடுத்த, அன்புமணியை கார்பரேட் அரசியல்வாதி என்று இன்றைக்கு மக்கள் மத்தியிலே தூற்றிக் கொண்டிருக்கின்ற ஜான் ஆபிரகாமிற்கு இவர்கள் பதில் சொல்வார்களா, அல்லது இப்பொழுது ஜான் ஆபிரகாம் சொல்வதை ஒப்புக்கொள்வார்களா என்று கேட்பதுதான் இன்றைக்கு $1,000,000 கேள்வியாக இருக்கிறது. ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் என்று சொல்வார்கள். அதை போல கட்சி இரண்டுபட்டால் இந்த ஜான் ஆபிரகாம் போன்ற அரசியல் புரோக்கர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது. இனியாவது அன்புமணி அவர்கள் பின்னால் இருப்பவர்கள் இந்த ஜான் ஆபிரகாம் போன்ற அரசியல் புரோக்கர்களை நாட்டுக்கு அடையாளப்படுத்துவார்களா, அல்லது அந்த அரசியல் புரோக்கர் ஜான் ஆபிரகாம் சொன்னது சரி என்று
வேண்டுமென்றே திட்டமென்றே வாதிடப் போகிறார்களா? அல்லது ஜான் ஆபிரகாமை அப்படி பேச சொன்னதே அன்புமணியின் பின்னால் இருப்பவர்கள் தானா என்றெல்லாம் இன்றைக்கு சந்தேகங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தேகத்தை தீர்க்கின்ற வகையில் அன்புமணி பின்னால் இருப்பவர்கள் ஜான் ஆபிரகாம் அவர்களுக்கு பதிலடி கொடுப்பார்களா அல்லது அதற்கு பிறகும் பதுங்கி போவார்களா என்ற கேள்வியை இந்த காணொளி மூலம் எழுப்பி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.